யாரிவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். நம்பிக்கை. மனிதனின் வாழ்க்கையில் நம்பிக்கை மிகவும் முக்கியமான இடம் வகிக்கின்றது. ஏனெனில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே மனிதன் தன் வாழ்க்கையை நடத்துகின்றான். மனிதர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக கடவுளை பற்றிய காரியத்தில் சிலர் கடவுள் இருக்கிறார் என்றும், சிலர் கடவுள் இல்லை என்றும், சிலர் உண்மை கடவுள் யார் என்ற குழப்பத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஏன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பவராக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? உண்மையான கடவுளை வெளிப்படுத்தும் ஒரே புத்தகமான பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு விளக்கி கூற வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளை பற்றி சரியான அறிவை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான், கடவுளினுடைய ஆசீர்வாதங்களை பூரணமாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எனவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வடிவமைத்திருக்கிறோம். பல நேரங்களிலே மனிதர்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். என்ன குழப்பமான சூழ்நிலை? உலகத்திலே பல மனிதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது இல்லை. நிறைய பேர் நம்ம அவங்கள நாத்திகர்கள் என்று சொல்லுகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அடுத்த கூட்டம் என்னவென்றால், சரியான கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுமக்களாக ஒரு பெரும் மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? உண்மையான ஒரே கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உணராமல் இருப்பது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க எந்த வட்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் அந்த கடவுளை குறித்து, அந்த கடவுள் யார் என்பதை குறித்தும், அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும் நமக்கு தெளிவான விளக்கங்களை அது சொல்லியிருக்கிறது. கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அவருடைய வார்த்தைகள். கடவுள் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இன்றைக்கும் இந்த நிகழ்விலும் இந்த பரிசுத்த வேதாகமும், அந்த வேதாகமம் சொல்லுகிற அந்த கடவுளை பற்றி இது என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதைத்தான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும், வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்திற்கு, மறுரூபம் ஆவதற்கு நீங்கள் உங்களை அனுமதிக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். பைபிள்ல 1 யோவான் என்கிற ஒரு புத்தகம், புதிய ஏற்பாட்டிலே கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதிலே 3 கடிதங்கள் இருப்பதினாலே 1, 2, 3 என்று வேதாகமம் அதை பிரித்திருக்கிறது. அதுல அந்த முதல் கடிதத்துல யோவான் என்கிற கடவுளுடைய ஊழியர், அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடியான சீஷர்களில் ஒருவராக இருந்தார். அவர் தன்னுடைய வயதான காலத்திலே தன்னுடைய வாசகர்களுக்கு அவர் எழுதும்போது அவர்கள் வாழ்க்கையின் குழப்ப நிலைகளை மாற்றி தெளிவுக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் விரும்பினார். எனவே அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு தன்னுடைய கடிதத்திலே சில நல்ல விஷயங்களை அவர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற அந்த செய்தியைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே
13வது வசனத்திலே அந்த யோவான் என்கிற அந்த ஆசிரியர் கடவுளை என்னன்னு சொல்றாரு தெரியுங்களா? ஆதி முதல் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஆதி முதல் இருக்கிறவர். ஆதி முதல் இருக்கிறவர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அந்த ஆரம்பம் அப்படின்றத எங்க எங்க போய் தொடங்குறது? இந்த கேள்வி வந்துருது இல்லையா? இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன், நான் இந்த ஊர்ல ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன், ஒரு ஏரியால, ஒரு வீட்டில். ஆனா அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஆரம்பம்னு சொல்றீங்களே, அந்த ஆரம்பம் எப்போ இருந்ததுன்னா நீங்க ஒரு வருஷம் சொல்வீங்க. 1930ன்னுவீங்க, 40ன்னுவீங்க, 50ன்னுவீங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும். ஆனா ஆதி முதல் இருக்கிறவர் என்கிற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம் தெரியுங்களா? கடவுள் காலங்களை கடந்தவர், அவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. அப்படின்னா ஆதி முதல் இருக்கிறவர் அப்படின்றதுக்கு இந்த யோவான் என்கிற பக்தன் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன இல்லை தெரியுங்களா? சுமார் ஒரு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால, அல்லது இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால, அல்லது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்புறம் என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்னன்னா, காலங்கள் உருவாவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். எப்ப இருந்து இருக்கிறாரு? அதுக்கு பதில் என்ன? எப்பவுமே இருக்கிறார். அதான் அதுக்கு பதில். எந்த மனுஷனாவது அப்படி சொல்ல முடியுமா? எப்ப இருந்து இருக்கிறீங்க, எப்பவுமே நான் இருக்கிறேன் நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இந்த வேதாகமம் சொல்லுகிற இந்த பரிசுத்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு காலங்களுக்குள்ள இருக்கிறோம். நமக்கு இப்ப காலங்களுக்குள்ளதான் மனித வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, காலங்கள் உருவாவதற்கு முன்னமே இருந்தவர், காலங்களை உருவாக்கினவர், ஆதி முதல் இருக்கிறவர். மனுஷனுக்கு காலங்களை உருவாக்கினவரே கடவுள்தான். அதுதான் அவனை ஒழுங்குபடுத்தும். அவனுடைய இயக்கத்திற்கு, மனித இயக்கத்திற்கு அது சரியா இருக்கும் என்பதை கடவுள் தீர்மானித்து காலத்தை அவர் தான் உருவாக்கினார். ஆதியாகமம் என்கிற புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்க இப்படி வாசிக்கலாம், தேவன் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிக்கிறதற்காக அடையாளங்களுக்காக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று பைபிள் சொல்லுது. காலத்தை உருவாக்கினவர் அவர் தான். இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் வரும், இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும், இந்த அண்டம் ஒரு முடிவுக்கு வரும் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. இதனுடைய இயக்கங்கள் எல்லாம் நின்று போகும். இப்ப அண்டம் ஒரு முடிவுக்கு வரும்போது இயக்கங்கள் எல்லாம் நின்றுவிடும் என்ற காலங்கள் வரும்போது அப்புறம் காலம் ஒன்று இருக்குமா? இருக்காது. ஆனா கடவுள் இருப்பார். அதனாலதான் அவர் ஆதி முதல் இருக்கிறவர், இப்பொழுதும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார், எக்காலத்திலும் இருப்பார். அதனாலதான் அவருக்கு பேரு நித்தியமானவர். நித்தியமானவர், நித்தியமானவர்னா அழியாத தன்மை கொண்டவர். சோ கடவுள் யார்? அவர் நித்தியமானவர், அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். அப்படிப்பட்ட கடவுள்தான் மனிதனை படைத்தார். மனிதன் பாவத்திலே விழுந்தபோது அவனை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக கடவுளாயிருந்த அவரே உலகத்தில் மனிதனாய் வந்தார். இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வாழ்ந்தார். மனிதனுக்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னு யோவான் சொல்றார். அப்படின்னா அப்படிப்பட்ட கடவுளை நீ அறிந்திருக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம். இப்படி நீங்க கடவுளை புரிஞ்சிருக்கீங்களா? இந்த வேதாகமம் சொல்லுகிற பிரகாரம். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? ஆதி முதல் இருக்கிறவர். நான் சொல்லிட்டேன், ஆதி முதல் இருக்கிறவன்ற விளக்கம் சொல்லிட்டேன்.
அவர் எப்போதும் இருப்பார் என்றும் நான் சொல்லிவிட்டேன். நித்தியமானவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்ட கடவுள்? பரிசுத்தரான கடவுள். பைபிள் அதான் சொல்லுது. 2ஆம் அதிகாரத்துல 1 யோவான்ல 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தராலே அப்படின்னா யாரு? நான் அவர் சொல்ற அந்த கடவுளை தான் சொல்றார். ஆதி முதல் இருக்கிறவர்னு சொன்னாரே, அவரைத்தான் சொல்றாரு. அவர் பரிசுத்தமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான கடவுள். எப்படி பரிசுத்தமான கடவுள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் எல்லா நிலைகளிலும் வேறுபட்டு நிற்கிறவர். எல்லா நிலைகளிலும் வேறுபட்டு நிற்கிறவர். நீங்க அவரை சுத்தமாக்க வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. அவர் எப்பொழுதுமே சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை சுத்தமாக்குவதற்கு அவரால முடியும். அதைத்தான் பின்னால இருக்கிற வசனத்துல சொல்றார். 3வது அதிகாரத்துல 3வது வசனத்துல யோவான் சொல்றாரு, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் அப்படின்னு அந்த கடவுளுடைய பிள்ளைகளை பத்தி அவர் சொல்றார். அவர் பரிசுத்தமான கடவுள், சுத்தமான கடவுள். அவர் உன்னை பரிசுத்தம் ஆக்கக்கூடிய ஒரு கடவுள், உன்னை சுத்தமாக்கக்கூடிய கடவுள். உன்னை சுத்தமாக்கி கொள்வதன் உடல் சார்ந்த சுத்தத்தை நான் சொல்லல. உடல் சார்ந்த சுத்தத்தை நீங்க தான் பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துக்கணும். அதுக்கு வேண்டிய அறிவை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய ஆன்மீக ரீதியாக எந்த சடங்குகளோ, எந்த சாங்கியங்களோ, வேறு எந்த மனிதர்களோ, வேற எந்த விஷயங்களோ உன்னை பரிசுத்தமாக்க முடியாது. இந்த பைபிள் சொல்லுது, அவர்தான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கடவுள். இந்த பைபிள்ல ஒரு வார்த்தை என்ன வசனம் இருக்கு தெரியுங்களா? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கடவுள் தன்னுடைய தன்மையிலே மனிதன் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். நான் பரிசுத்தமா வேறுபட்ட நிலையில இருப்பேன், அவன் எக்கேடு கட்டும் நாசமா போட்டு என்னமா பண்ணட்டும்னு அவன் நினைக்கிறவர் இல்லை. அவர் என்ன தன்மை உள்ளவராய் இருக்கிறாரோ அதே தன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த பரிசுத்தத்தை மனுஷனை சொந்தமாக்குறதுக்காக ஒரு பெரிய விலைக்கரையத்தை அவர் செலுத்தினார். சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அது ஏதோ திடீர்னு நடந்த நிகழ்வு அல்ல. அது கடவுளால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் உலகத்துல வந்தார். அவர் பரிசுத்தமான கடவுள். முதல்ல என்ன சொன்னேன்? ஆதி முதல் இருக்கிற கடவுள். இரண்டாவது என்ன சொன்னேன்? பரிசுத்தரான ஒரு கடவுள். மூணாவது யோவான் சொல்றாரு, அவர் நீதி உள்ள கடவுள். 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல 1 யோவான் அப்படின்ற புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் தெரிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். நம்ம பேசுற நீதி அப்படின்ற வார்த்தைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நீதி இதுதான், அதுதான் நீதி, இதுதான் நீதி. இது நம்ம வச்சிருக்கிற அந்த விஷயத்துக்கு இது பக்கத்திலே வராது. கடவுளுடைய நீதி என்பது எல்லா விதங்களிலும் மேன்மைப்பட்ட உயர்ந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய அளவீடுகளுக்குள் வருகிற விஷயங்கள் அல்ல. நம்ம வச்சிருப்போம் இதெல்லாம் நீதியானது, இதெல்லாம் நீதியானது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் அந்த அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்கிறவர். அவருடைய நீதி யாரும் வகுக்கவில்லை. கடவுள் இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு யாரும் எந்த நீதி அவர் கொடுக்கவே இல்லை.
அவர் அந்த தன்மை உடையவராகவே இருக்கிறார். ஒண்ணு நடக்கும். அவருடைய நீதிய அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய நீதியில நான் பங்கு பெற முடியும். எப்படி பங்கு பெற முடியும்? இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையின் இரட்சகராக, கடவுளாக அறிந்து கொள்வதின் மூலமாக அந்த நீதியுள்ள ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியும். இத 2வதா அந்த வேத பகுதியில யோவான் 3வதாக அத அவர் சொல்றார். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அவர் ஆதி முதல் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அவர் பரிசுத்தமான கடவுள் அப்படின்னு பார்த்தோம். அவர் நீதியுள்ள கடவுள் என்று பார்த்தோம். இத நான் சொல்லிக்கிட்டு அவருக்கு துதி சொல்லிக்கிட்டு, கடவுளே நீர் ஆதி முதல் இருக்கிறவர், உமக்கு ஸ்தோத்திரம் அல்லது உமக்கு துதி உண்டாகட்டும், நீர் பரிசுத்தமான கடவுள் உமக்கு துதி உண்டாகட்டும், அல்லது உமக்கு நீர் நீதி உள்ளவர் உமக்கு துதி, இதை சொல்லிட்டு மட்டும் நீங்க ஒதுங்கி நிற்கிறதுக்கு அவர் விரும்பல. இந்த எல்லா தன்மைகளிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்களும் அவரை போலவே அவரோடு கூட நித்தியமான வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மனித வாழ்க்கையில உலகத்துல வாழ்றதுக்கெல்லாம் நமக்கு பர்த் சர்டிபிகேட்டும் இருக்கும், டெத் சர்டிபிகேட்டும் இருக்குது இல்லையா? பிறப்பு சான்றிதழும் இருக்கிறது, இறப்பு சான்றிதழும் இருக்கிறது. இது உலகத்தின் நியமனம், அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த இறப்பிற்கு பின்பு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நீ என்னோட வந்து மோட்சத்துல இருக்கலாம், அப்புறம் நான் உன்னை இல்லாமலே ஆக்கிடுவேன்னா கடவுள் சொல்லவே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய மரணத்திற்கு பிறகும் நித்திய காலமாய் நீ என்னோடு வாசம் பண்ணலாம், என்னோடு நீ வாழலாம், என்னோடையே நீ இருக்கலாம், அந்த பாக்கியத்தையும் நான் உனக்கு தருகிறேன். அதனாலதான் நான் சொன்னேன், எல்லா படைப்புகளை விட மனித படைப்பு என்பது மேன்மையான ஒரு படைப்பு. அப்படிப்பட்ட மேன்மையான படைப்பாக கடவுள் உங்களை வச்சிருக்கும் போது நம்ம அற்பமான இந்த உலக வாழ்க்கையினால அதை சீரழித்து நாசம் பண்ணி அதை இழந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்க இதை உங்களிடத்துல அன்போடு கூட சொல்றோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை. எங்களுக்கும் இதுல எந்த கட்டாயமும் இல்லை, உங்களுக்கும் இதுல எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் கடவுளுடைய அன்பின் நிமித்தமாகவே நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் இதை புரிந்து கொண்டு கடவுளுடைய மக்களாக மாறி இந்த ஆசீர்வாதத்துல நீங்க பங்கு பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அடைந்து ஒரு நாள் உங்களுடைய மரணத்தை ஒரு நம்பிக்கையின் படுக்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மரணம் எப்போ வருதோ வரட்டும். அது சின்ன வயசுல வரலாம், நடு வயசுல வரலாம், முதிர் வயதுல வரலாம், எப்பனாலும் வரட்டும். எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதையும் நம்ம இந்த உலகத்துல இன்னைக்கு பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக்ல நோயினால இறந்து போறாங்க, விபத்தினால இறந்து போறாங்க, கொலையினால இறந்து போறாங்க, இயற்கை சீற்றங்களினால இறந்து போறாங்க. அது வரத்தான் செய்யும். யாருக்கும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த மரணம் ஒரு முடிவல்ல. இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே நீ அறிந்து கொள்ளும் போது அது ஒரு முடிவே கிடையாது. அதுதான் ஆரம்பிச்சு வைக்க உனக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான ஆரம்பம் அங்கிருந்து தான் தொடங்கும். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நான் சரணாகதி ஆக்கி விடுவதுதான் ஒரே வழி. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, ஆதி முதல் இருக்கிறவரே, பரிசுத்தமான கடவுளே, நீதியுள்ள கடவுளே, என்னையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றும். நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னுடைய பாவத்தை, அக்கிரமங்களை மன்னித்து எனக்கும் இந்த பாக்கியமான வாழ்க்கையை தாரும் என்று அமைதலோடு உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற இடங்களிலேயே கடவுளிடத்திலே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வதற்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், அவர்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க, கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க, முள்முடியும் சூண்டார், மூங்கிலால் அடிபட்டார், முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார். முள்முடியும் சூண்டார், மூங்கிலால் அடிபட்டார், முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார். அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு,
ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். பாவத்தோடு பாரில் நீ மரித்தால் அந்த பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய். பாவத்தோடு பாரில் நீ மரித்தால் அந்த பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய். பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை ஓடிவாய். பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும். பூரிப்பாக இயேசுவண்டை ஓடிவா. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும். பூரிப்பாக இயேசுவண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். நேயர்களே, உண்மை கடவுளை பற்றிய உங்களது குழப்பங்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடவுள் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், அதாவது நித்தியமானவர், பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர் என்றும் இப்போது அறிந்திருப்பீர்கள். அவரைப் போலவே அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதராகிய நாமும் பரிசுத்தமாக, நீதியாக, நித்தியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே
காலங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக காலங்களுக்கு உட்பட்டு வந்தார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். பரிசுத்த வேதாகமம் கூறும் உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்களுக்கு கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து உண்மையான கடவுளிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்க நீங்கள் எடுத்த தீர்மானத்திற்காக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்த வாரமும் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் யார் இவர் நிகழ்ச்சி காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.